தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து நமக்கு விரைவில் வந்து கவுன்சிலிங்குரிய ப்ராசஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீட்டுடைய ரிசல்ட் அப்படின்றது நமக்கு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதற்கு இடையில அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல சில முக்கியமான தகவலை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வீடியோ மெயினா உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவும் குறிப்பா வந்து இந்த கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்ற 2 விஷயம் இருக்கு இந்த கவுன்சிலிங்ல. நாம ஒரு கவர்மெண்ட் கோட்டால எடுக்கணும்னா என்ன செய்யணும்? மேனேஜ்மெண்ட் கோட்டால எடுக்கணும்னா, சீட் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு எம்பிபிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, அல்லது பிடிஎஸ்ஸா இருந்தாலும் சரி. இப்ப இந்த 2 கோட்டால நம்ம எடுக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இன்னைக்கான வீடியோ மெயினா. இதுல ஆ கவர்மெண்ட் கோட்டால பெரிய அளவு ப்ராசஸ் அப்படின்றது கிடையாது. நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அலாட் ஆச்சுன்னா, மார்க் நல்லா இருந்ததுன்னா, அலாட் ஆச்சுன்னா ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, இதுல நெறைய உட்பிரிவுகள் உண்டு. பொதுவா வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டான்றது ஜென்ரலா ஒண்ணு இருக்கும். அதுக்கு கீழ தான் உங்களுக்கு மைனாரிட்டி கோட்டான்றது வருது. அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கோட்டான்றது வருது. இந்த மைனாரிட்டி கோட்டால நெறைய விஷயங்கள் இருக்கு. என்ஆர்ஐ கோட்டால நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ எந்த மாரி தகுதி உடையவர்கள் இந்த மேனேஜ்மென்ட்க்குள்ள போகலாம்? எந்த மாரி தகுதி உடையவர்கள் கவர்ன்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு போக முடியும்? அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ பார்த்து முடிச்சுட்டு தவறாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஸோ என்னென்ன காலேஜ் உட்பட உங்களுக்கு தெரியும். அதோட ஃபீஸ் என்னன்றது கூட உங்களுக்கு இந்த வீடியோல தெரியும். அதனால கவனமா நீங்க இந்த வீடியோவ பாருங்க. அதாவது நீங்க ஒரு மெடிக்கல் சீட் எடுக்க போறீங்க அல்லது ஒரு பிடிஎஸ் சீட் எடுக்க போறீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? தமிழ்நாடு மெடிக்கல் கமிட்டி வந்து நடத்துற இந்த கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா தான் முடியும். அதாவது என்னன்னா, நீங்க உங்களோட நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் அப்ளை பண்ணி முடிச்சிருவீங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரேங்க் லிஸ்ட்ட வெளியிட்டுருவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட பேரு இருக்கணும். அவ்வளவுதான். ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேரு இருந்ததுன்னா, யூ ஆர் எலிஜிபிள். எதற்கு இந்த கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றது நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி. இப்போ வந்து அந்த ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது, நீங்க அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுருவீங்க. மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாமே குடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்ளிகேஷன ஃபில் பண்ணுவீங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுது உங்களுக்கு கவர்ன்மெண்ட் கோட்டாக்குன்னு ஒரு வருஷம் என்ன பண்றாங்கன்னா, கவர்ன்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு சொல்லி கவர்ன்மெண்ட் காலேஜஸ்க்குன்னு தனி அப்ளிகேஷன் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜ் அண்ட் கவர்ன்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் மேனேஜ்மென்ட்க்கு சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்த வருஷம் குடுத்தாங்க. சரிங்களா? அதாவது ஒரு வருஷம் வந்து எல்லாமே சேர்த்து ஒண்ணா குடுக்குறாங்க. ஒரு வருஷம் பிரிச்சு குடுக்குறாங்க. இந்த வருஷம் எப்படி குடுப்பாங்கன்னு தெரியாது. அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ எது எப்படி இருந்தாலுமே அப்ளிகேஷன் நீங்க போடணும் ஃபர்ஸ்ட்டு. அந்த அப்ளிகேஷன்ல ஒரு மேனேஜ்மென்ட் கோட்டா நீங்க சீட் எடுக்கணும். அல்லது கவர்ன்மென்ட் காலேஜ் சீட் எடுக்கணும்னா என்ன செய்யணும்ன்றத இந்த வீடியோல பார்க்க போறது. ஒண்ணுமே இல்ல. நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிக்கிறீங்க. கவர்ன்மென்ட் கோட்டா வேணும்னா கவர்ன்மென்ட் கோட்டாவ டிக் பண்ண போறீங்க. மேனேஜ்மென்ட் கோட்டா வேணும்னா மேனேஜ்மென்ட் கோட்டாவ டிக் பண்ணிக்க போறீங்க. சரிங்களா? அதோட அது முடிஞ்சது. இந்த மேனேஜ்மென்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி உள்ள வரும்பொழுது, பிரைவேட் காலேஜ்ல தான் அந்த மேனேஜ்மென்ட் கோட்டான்றது பெரும்பாலும் இருக்கு. ஸோ அந்த பிரைவேட் காலேஜ்ல கவர்ன்மென்ட் கோட்டா சீட் அப்படின்னு ஒண்ணு குடுப்பாங்க. சரிங்களா? அந்த கவர்ன்மென்ட் கோட்டா சீட் அப்படின்றது என்ன அப்படின்னா, கவர்ன்மென்ட் கோட்டா சீட்டே 2 பிரிவா இருக்கும் பொதுவா. அந்த 2 பிரிவு கவர்ன்மென்ட் கோட்டா சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15% இடஒதுக்கீடு வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு நாம வந்து குடுத்துருவோம். ஒரு கவர்ன்மென்ட் காலேஜுமே வந்து 15% இடஒதுக்கீடு. உதாரணத்துக்கு 100 சீட் இருக்குன்னா, 15 சீட் ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். இந்த ஆல் இண்டியா கோட்டால இந்தியால இருக்கிற யார் வேணா அதுல வந்து கலந்துக்கலாம். தமிழ்நாடு மாணவர்களும் சேர்த்து. ரைட்டுங்களா? 1. அடுத்தது ரிமைனிங் இருக்கிற 85% 15% அங்க போயிடுச்சுன்னா, ரிமைனிங் இருக்கிற 85% வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு வந்துரும். இந்த 85ல தான் வந்து நம்ம எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். என்னன்னா, ஆ 92.5% ரிசர்வேஷனும், 7.5% ரிசர்வேஷன். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நமக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இந்த கோட்டால கலந்துக்கலாம். 85%ல வந்து இவங்க 2 பேரும் கலந்துப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். அப்போ இதற்கு சில விஷயங்கள 92.5ன்றது ஜெனரலா ஒரு கவர்ன்மெண்ட் கோட்டால நடக்கிற கவுன்சிலிங். கவர்ன்மெண்ட் காலேஜ்ல நடக்கிற கவுன்சிலிங். அதேபோல அதே கவர்ன்மெண்ட் காலேஜ்லயே வந்து 7.5%ம் வந்து அதிலே தான் கலந்துப்பாங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் அந்த 7.5% கோட்டான்றது உண்டு. சரிங்களா? பிரைவேட் காலேஜ்ல உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதெல்லாம் தனி. சரி, கவர்ன்மெண்ட் வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு சலுகையா நமக்கு குடுத்துருக்காங்க. அதெல்லாம் தனி. சரி. இப்ப உங்களுக்கு கவர்ன்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவர்ன்மெண்ட் கோட்டால ஆல் இண்டியா கோட்டால 15, ஸ்டேட் கோட்டால தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நடத்துறதுல 85% பிரிச்சிடுறாங்க. அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. இதற்கு நம்ம தனியா அப்ளிகேஷன் போடணுமா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. கவர்ன்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்றது இது எல்லாமே அடங்கும். சரிங்களா?
மேனேஜ்மெண்ட் கோட்டான்றது தனி. நீங்க 2 அப்ளிகேஷன் இருந்தா 2யுமே ஃபில் பண்ணணும். இல்ல ஒரே அப்ளிகேஷன்ல 2மே குடுத்திருந்தாலுமே 2யுமே ஒரே அப்ளிகேஷன்ல 2மே நீங்க டிக் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். சரி. இப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உள்ள வரலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்ன்மெண்ட் கோட்டால நெறைய காலேஜஸ் இருக்கு. கட் ஆஃப் வேரியஸ் நெறைய கட் ஆஃப் வரும். அதெல்லாம் தனி. மேனேஜ்மெண்ட் கோட்டாவ பொறுத்தவரைக்கும் முக்கியமா ஜெனரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது பொதுவான சில அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்றது வருது. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா பொதுவா இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு நெறைய காலேஜஸ் இருக்கு. அதே போல மைனாரிட்டி கோட்டா அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இருக்கு. இன்னொன்னு என்ஆர்ஐ கோட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. சரிங்களா? இன்னொன்னு என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ஆர்ஐல ஃபில் ஆகாத சீட் வந்து லேப்ஸ்டு சீட்டா கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஒண்ணு. சரி. இப்போ வந்து இந்த ஜெனரல் மேனேஜ்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல அதுல என்ன பண்றாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னு சொன்னாவே இந்தியால இருக்கிற யார் வேணா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தமிழ்நாட்டு மாணவர்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ன்றது ஒண்ணு இருக்கு. இதுல மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, மேனேஜ்மெண்ட் சீட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, குறைஞ்சது ரூ. 14,00,000 அதாவது ரூ. 13,00,000 உங்களுக்கு ஃபீஸ் ஆனது வருது. எந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால எந்த காலேஜ் சேர்ந்தாலுமே உங்களுக்கு 13 டூ 14,00,000 ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ்டு. இது வந்து ஒன்லி ஃபார் டியூஷன் ஃபீஸ். அதுக்கப்புறம் ஹாஸ்டல்னா தனியா வரும். மெஸ் சாப்பாட்டுக்கு தனியா வரும். இத நீங்க பார்த்துக்கணும். சரி. அப்படி இந்த ஜெனரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இப்ப யாரு ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல வருவாங்கன்னா, அவங்க மைனாரிட்டி அதாவது கிறிஸ்டின் மைனாரிட்டியோ, தெலுங்கு மைனாரிட்டியோ, மலையாள மைனாரிட்டியோ இல்லாத பொதுவான ஆள் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல வந்துடணும். சரிங்களா? இந்த மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்டுமே ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுவும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மைனாரிட்டினா மைனாரிட்டி காலேஜுக்கு மட்டும் தான் போடணுமான்னா நிச்சயமா கிடையாது. ஸோ இது ஒண்ணு விஷயம். அப்போ இந்த ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல அப்ளை பண்றவங்க நீங்க அப்ளை பண்ணும்பொழுது, நீங்க எந்தெந்த மாதிரியான காலேஜ்லாம் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல வருது அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜ், பிஎஸ்ஜி கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜ், அது இல்லாம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ் இருக்கு, வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, நந்தா மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜஸ்ல மைனாரிட்டியில இருக்கிறவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. மைனாரிட்டி நீங்க சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு இந்த காலேஜ்ல போய் சேரணும்னா உங்களால சேர முடியாது. மைனாரிட்டி இல்ல, ஆனா அந்த காலேஜ்ல சேரணும். மைனாரிட்டி இல்ல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்க மைனாரிட்டி ஸ்டூடெண்டா இருந்து சர்டிபிகேட் கொடுக்கலன்னா நீங்க உங்களை வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல தான் கணக்குல எடுத்துப்பாங்க. ஒண்ணு. அடுத்தது இந்த மைனாரிட்டி ஸ்டூடெண்ட் யார் வந்து கலந்துக்கலாம்னா, அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். இப்ப குறிப்பா இப்ப தமிழ்நாட்டுல வந்து நம்ம கவுன்சிலிங் நடக்கிறதுனால தமிழ்நாட்டுல இருக்கிற மைனாரிட்டி ஸ்டூடெண்ட் அந்த மைனாரிட்டி காலேஜ்ல சேரலாம். அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து சேர முடியாது. ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல அதர் ஸ்டேட் வந்து வரலாம். சரிங்களா? இது வந்து பொதுவானது. சரி. இப்ப மைனாரிட்டில நான் ஜெனரல் காலேஜஸ் சொல்லிட்டேன் இல்லையா? அடுத்தது மைனாரிட்டில இப்ப கிறிஸ்டின் மைனாரிட்டின்னு எடுத்தீங்கன்னா, மாதா மெடிக்கல் காலேஜ் கிறிஸ்டின் மைனாரிட்டி, பனிமலர் மெடிக்கல் காலேஜ் கிறிஸ்டின் மைனாரிட்டில வருது. எஸ்ஆர்எம்மா அது ஓகே. சிஎம்சி வெள்ளூர் முக்கியமா. சிஎம்சி வெள்ளூர் மைனாரிட்டி அதாவது கிறிஸ்டின் மைனாரிட்டில இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜ். அப்ப நீங்க வந்து ஒரு கிறிஸ்டினாரிட்டியா இருக்கிற பட்சத்துல அதற்குரிய சர்டிபிகேட் உங்ககிட்ட மைனாரிட்டி சர்டிபிகேட் இருந்ததுன்னா இந்த காலேஜ்ல நீங்க படிக்கலாம். சரிங்களா? அதற்கு இடஒதுக்கீடு கொஞ்சம் அதிகமா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. சரி. அடுத்தது தெலுங்கு மைனாரிட்டி அப்படின்னா, தெலுங்கு மைனாரிட்டியில் இருக்கிறவங்களும் தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ்ல அந்த சர்டிபிகேட் இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜஸ் ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டியில வந்துருது. முத்துக்குமரன் சென்னை மெடிக்கல் காலேஜ் இந்த தெலுங்கு மைனாரிட்டியில தான் வருது. அன்னபூர்ணா சேலம், அருணை வந்து திருவண்ணாமலை, கற்பகம் ஃபேக்கல்டி கோயம்புத்தூர், தனலட்சுமி சீனிவாசன் எல்லாமே கம்ஸ் அண்டர் தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ். ரைட்டுங்களா? அப்போ தெலுங்கு மைனாரிட்டியில நான் வந்து ஜென்ரலா இருக்கிறவங்க வரலாமானா தாராளமா வரலாம். தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து கூடுதலா இடஒதுக்கீடு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல நீங்க அதற்குரிய சர்டிபிகேட் மைனாரிட்டி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அந்த காலேஜ்ல கிறிஸ்டின் மைனாரிட்டி போய் மலையாள மைனாரிட்டியில போய் சேர முடியாது. சேரலாம். அவங்களாம் வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல தான் உள்ள வருவாங்களே தவிர அந்த மைனாரிட்டி கோட்டாக்குள்ள வர முடியாது. மலையாளம் மைனாரிட்டி காலேஜில் மலையாள மைனாரிட்டி ஸ்டூடெண்ட், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றது. சரி. இதெல்லாம் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்ப கிறிஸ்டின் மைனாரிட்டி சொல்லிட்டேன், தெலுங்கு மைனாரிட்டி சொல்லிட்டேன். சரிங்களா? அடுத்தது மலையாள மைனாரிட்டியில ஒரே ஒரு காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டுல, ஸ்ரீ மூகாம்பிகா. இது வந்து மலையாளம் மைனாரிட்டி காலேஜஸா இருக்கு. சரி.
இப்போ என்ஆர்ஐ கோட்டா உங்களுக்கு அடுத்தது வந்து என்ஆர்ஐ நான் சொல்கிறேன். என்ஆர்ஐ அப்படின்றது நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரண்ட் வந்து என்ஆர்ஐயா இருக்கிற பட்சத்தில் அவங்களோட ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 24 lakhs வந்து உங்களுக்கு ஃபீஸ் வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 13,000 14 லட்ச ரூபா ஃபீஸு. என்ஆர்ஐ கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா சீட் அதிகமாக இருந்தாலும் அட்மிஷன் வந்து என்ஆர்ஐயில் ரொம்ப கம்மியாக இருக்கும். போட்டி வந்து குறைவாக இருக்கும். அதனால என்ஆர்ஐயில் அப்ளை பண்ணீங்கன்னா சீட் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஃபீஸ் ஆனது நீங்க 25 லட்சம் ரூபாய், அது 24.5 லட்சம் ரூபாய் கிட்ட பே பண்ணணும். சரிங்களா? இந்த அளவுக்கு இருக்கு. தென் இதுதான் வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள். இது இல்லாமல் இன்னொன்று டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டிலாம் ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அரௌண்ட் 22 lakhs 23 lakhs கிட்ட வரும். சரிங்களா? இதற்கு வந்து யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல வந்து மைனாரிட்டி கிடையாது, எந்த இதுவுமே தெரியாது, எதுவுமே கிடையாது. யார் வேணா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மதிப்பெண் நேட் ஸ்கோர் உங்களுக்கு குறைவாக இருந்தாலுமே தாராளமாக இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கையில் பணம் இருந்தால். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் ஓவரால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மிக முக்கியமான காலேஜோட கட் ஆஃப் டீட்டெயில் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.